அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து காலிஃப்ளவர் வச்சு நம்ம ரோட்டு கடை மசாலா தான் பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். தண்ணி இல்லாமல் ஒரு 1/4 பிஞ்ச் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு நம்ம பெருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த காயிலேருந்தே நல்லா தண்ணி விடும். அப்படி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாவும் நல்லா பிரண்டு வரும். நம்ம பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டு நம்ம வந்து கோல்டன் கலர் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்படியே சாப்பிட பிடிச்சிருக்குன்னா கூட இப்படியே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நமக்கு இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா அது உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா இது கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சி அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா அந்த கோட்டிங்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவினிங் போல் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா அருமையாக ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அருமையான காலிஃப்ளவர் ரோட்டு கடை மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து ஒரு லெமன் லேஸாக மேலே பிழிஞ்சு விட்டு கொடுத்தீங்கன்னா அருமையான காலிஃப்ளவர் மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.